அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஸ்ரீ மாருதி வண்டி யூடியூப் சேனலுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து அக்ரி டிவிஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டஃப்ளெக்ஸ் பிராண்ட்ல இருந்துங்க சுரக்ஷா பிளஸ் அப்படிங்கிற இந்த ஆன்டிபர்ட் நெட்டை பத்தி பார்க்க போறாங்க. இந்த நெட் எந்தெந்த இடங்கள்ல நமக்கு பயனுள்ளதா இருக்கு, கிரேப் சாகுபடியில் எந்த அளவுக்கு யூசேஜா இருக்குது, இந்த நெட் நம்ம பழைய ஆட்டு வலைகளுக்கு ட்ரெடிஷனல் இருக்கிற மெத்தடுக்கு மாற்றா இருக்குதா அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் சொன்னதாங்க, ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாகுபடி பண்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி வலை தான் யூஸ் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நம்ம வீடியோல நம்ம பார்த்துருக்கோங்க. இது பேர் ஆட்டு வலைன்னு சொல்லுவோம், மீன் வலைன்னு சொல்லுவோம், கோழிகளுக்கு யூஸ் பண்றது சொல்லுவாங்க. இது மோஸ்டா பாத்தீங்கன்னா தோப்புக்குள்ள வந்து கோழியை வளர்த்தறக்கு இல்ல இந்த பாம்பு தொந்தரவுல இருந்து பாதுகாக்கிறக்கா இந்த வலைகள் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஒரு நார்மலான ப்ராடக்ட், எல்லா ஹார்ட்வேர்ஸ் கடைகளிலும் முதற்கொண்டு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதனாலே பாத்தீங்கன்னா கிரேப் சாகுபடி பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த வலையத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சாகுபடிக்கு மேல வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதோட காஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா கிலோ ஆவரேஜா 250 280 அந்த ரேஞ்சுக்குள்ள வர்றதுங்க. சோ இதுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோ நீங்க இது பாத்தீங்கனாலே தெரியும், இதுல வந்து திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கிற ஃபீல் இருக்குங்க. இந்த மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதை விட இது வந்து லைஃப் வரும் ஜாஸ்தி, ஒரு குவாலிட்டி ஜாஸ்தி, யூசேஜ் பெட்டரா இருக்குன்னு சொல்ல என்ன ரீசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ இப்போ இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மீட்டருக்கு 300 மீட்டருங்க ஒரு ரோல். அதாவது வித் வைஸ் பாத்தீங்கன்னா 3 மீட்டர் ஆகும். இதோட ஒரு ரோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 மீட்டர் லென்த் வருதுங்க. சோ இதை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டபுள் லேயரா யூஸ் பண்ணாத, சிங்கிளா போடக்கூடாதுங்க. இது நீங்க நார்மலா இழுத்து பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் கட் ஆகாதுங்க. இருந்தாலுமே வந்து இது டபுளா போடுவாங்க. ஏன்னா பேர்ட்ஸ் வந்து மயில் அந்த மாதிரி பெரிய பறவைகள் வந்து இது பண்ணும்போது சிங்கிளா போட நமக்கு தாங்காதுங்க. சோ அதனால இது டபுளா போடுவாங்க. இல்லைன்னா ஒரு 10 அடி ஹைட் பீஸ் எடுத்தீங்க, 10 அடி ஒரு 20 இருந்து 25 அடி கிடைக்குங்க பேஸ்ட் ஆன் கேப் அண்ட் திக்னஸ்ங்க. ஆனா அதே மெட்டீரியல் இது கூட நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு வந்து கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு 120 அடி லென்த் வந்து இந்த மெட்டீரியல் நமக்கு கிடைக்குதுங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி அது சிங்கிளா போட வேண்டியது நீங்க மறுபடியும் டபுளா போட்டாலுமே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு கிலோக்கு வந்துட்டு 60 இருந்து 65 அடி கிடைக்குங்க இந்த மெட்டீரியல். ஆனா அதை விட நமக்கு லைஃபும் குவாலிட்டி ஜாஸ்திங்க. முக்கியமான விஷயம் வெயிட்லெஸ். நீங்க டபுளா போட்டாலும் அதை விட வந்து உங்களுக்கு வெயிட் வந்து ரொம்ப குறைவா வரனால உங்களுக்கு மறுபடியும் ஹேண்ட்லிங் ஈஸியா இருக்குங்க. நீங்க திரும்பி சாகுபடி பண்ணும்போது இதை ரிமூவ் பண்றது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மீன் வலை ஆட்டு வலைன்னு சொல்றதுல பாத்தீங்கன்னா நீங்க போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் பறவைகள் வந்து உட்காரும் போது எக்ஸ்ட்ரா வெயிட் சேர ஆல்ரெடி இந்த மெஷு வெயிட் தான் நமக்கு. அப்ப மொத்தமா சேர்த்து உங்களுக்கு கிரேப்ஸ் வந்து அமுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது இதுங்கும் போது நமக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் ஈஸியா இருக்கும். பறவைகள் வந்து உட்கார்ந்தாலும் பெருசா இதாகாதுங்க. அது இந்த மாதிரி நைலான் இதுல பண்ணிருக்கனால பறவைகள் வந்து உட்காரும் போதே அதனால பிடி கொடுக்காம தான் உட்கார முடியும். சோ அப்ப வந்து அதனால வந்து ப்ராப்பரா இதாகாதனால அது பக்கமே வராதுங்க. ஆனா இதே ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா மயிலோ குருவி ஏதாவது வந்து உட்காரும் போது பாத்தீங்கன்னா அதனால அவ்வளவு ஸ்டேபிளா உட்கார முடியாதனால அவ்வளவு சீக்கிரம் வந்து அது வந்து உட்கார்ந்தோ கிரேப் சாப்பிட்றதுக்கு எதுவுமே வழி இல்லாத மாதிரி இருக்குங்க. டபுள் லேயரா போடும்போது சீக்கிரமே வந்து மாட்டிக்குங்க. அதனாலவே வந்து ஒன்ஸ் திருப்பி வரக்கு வாய்ப்புகள் குறைவுங்க. சோ இந்த ப்ராடக்ட் நம்ம டஃப்ளெக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா சுரக்ஷா பிளஸ் அப்படிங்கிற பிராண்டிங் நேம்ல கொடுத்துட்டு இருக்கோங்க. இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா வெர்ஜின் குவாலிட்டி மெட்டீரியலுங்க. அதனால லைஃப் வந்து உங்களுக்கு இந்த நார்மல் வலையை விட ரொம்ப ஜாஸ்திங்க. ரேட்டும் ரொம்ப கம்மிங்க. சோ கிட்டத்தட்ட எந்த வகையில் நீங்க யோசிச்சு பார்த்தாலுமே வந்து இந்த ப்ராடக்ட் விட இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. இந்த கிரேப்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நாங்க திரும்பி சொல்ற விஷயம் தாங்க, எல்லா ப்ராடக்ட் எல்லா பர்பஸ்க்கு பயன்படுத்த முடியுங்க. ஆனா நமக்கு என்ன தேவை, எந்த யூசேஜுக்கு பயன்படுத்துறவங்க அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குங்க. சோ அதுக்கு தேவையான மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணி வாங்க. இதே நீங்க கோழி வளர்த்துறதுக்கு இந்த ப்ராடக்ட் செட் ஆகுங்கன்னா நாங்க சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டு வலை மீன் வலை தான் வந்து பெஸ்டா இருக்குங்க. இது வந்து பேர்ட்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த கிரேப் சாகுபடி பண்றவங்க இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்டா இருக்குங்க. சோ இதே ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா சுரக்ஷா பிளஸ் கார்டுன்னு சொல்லி நம்ம டஃப்ளெக்ஸ்ல இருந்து இன்னொரு ப்ராடக்ட் வருதுங்க. அது வந்து ஒயிட் கலர்ல வருங்க. இதை விட இன்னும் குவாலிட்டி ஜாஸ்தியானது. அந்த ப்ராடக்ட் என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி ஸ்பெக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோக்கு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க உடனே ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.